இன்றைக்கி visitTemples.com மூலமாக தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் பக்கத்தில் தனுஷ்கோடியில் இருக்கிற ஸ்ரீ கோதண்டராமர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோயிலை ஒரு சிலர் ஸ்ரீ கோதண்ட ராமசாமி கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கோயில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி சாலையில் தனுஷ்கோடி பக்கத்தில் இருக்குது. பிரதான சாலையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் விலகி மன்னார் வளைகுடா வங்காள விரிகுடா பக்கத்திலே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது கிழக்கு நோக்கிய ஒரு கோயில் ஆகும். 1964ஆம் ஆண்டு ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பக்கத்தில் ஏற்பட்ட சூறாவளி புயல், இந்த புயலை தாக்குப்பிடித்த வெகு சில கட்டிடங்களில் இந்த கோயிலும் ஒன்று. கடல் சீற்றம், புயல் போன்ற பல இயற்கை பேரிடர்களை தாக்குப்பிடித்த இந்த கோயில் சுமார் 1000 வருஷத்துக்கும் பழமையானதுன்னு சொல்கிறான். இந்த கோயிலில் ராஜகோபுரமோ துவஜஸ்தம்பமோ ரெண்டுமே கிடையாது. அதற்கு பதில் பக்தர்களோட வசதிக்காக வாசலில் தகர ஷீட்டை அமைச்சிருக்கான். வெயில் மழை இதுலேருந்து பாதுகாக்கும். இது கோயிலோட கீழ்ப்பகுதியிலே ஒரு அரச மரம் இருக்குது. அரச மரத்தை சுற்றி நாகர்களுக்கு விக்கிரகம்லாம் வச்சு வழிபடுறான். இந்த கோயிலோட அமைப்பே சற்று உயர்வான இடத்துல தான் கட்டப்பட்டிருக்கு. 10-12 படி ஏறி தான் கோயிலை சென்றடையணும். கோயிலோட ஆரம்பத்தில் சின்னதாக ஒரு கோபுர வடிவ ஒரு அமைப்பு இருக்குது. அதில் ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேய சுவாமியோட விபீஷணனும் இருக்கார். 2 மூலையிலையும் 2 கருடாழ்வார் விக்கிரகம் வச்சிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கவரும் வண்ணம் இது அமைச்சிருக்கா. நிறைய பேர் கேட்பா, இங்கே விபீஷணரோட விக்கிரகம் எதுக்கு வச்சிருக்கு, ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயரோடன்னு. இது எதுக்காக வச்சிருக்குன்னா, இலங்கை போரில் ராவணனை தோற்கடித்து அதன் பிறகு விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் நடந்த இடம் இந்த இடம் தான். அதனால்தான் ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயரோட விபீஷணரோட விக்கிரகமும் வச்சிருக்கான். மூலவர் சன்னதியில் கோதண்டராமர் கிழக்கு நோக்கி இருக்கார். ராமர் சன்னதியை பார்த்தவாறு மேற்கு நோக்கி ஒரு கருடாழ்வார் விக்கிரகம் இருக்குது. அந்த கருடாழ்வாருக்கு விக்கிரகத்துக்கு பின்பக்கத்தில் ஒரு சின்னதாக பலிபீடம் இருக்குது. அது வழியாக தான் பக்தாள்லாம் நுழைஞ்சு உள்ளே போகணும். மூலவர் சன்னதி பக்கத்திலே ராமானுஜாச்சாரியாருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அதே மாதிரி மூலவர் சன்னதிக்கு வெளியில் இருக்கிற சுற்றுச்சுவர்லாம் ராமாயணத்தோட பல காட்சிகளை தத்ரூபமாக வரைஞ்சி வச்சுருக்கான். மாடியில் இந்த கோயிலுக்கு போனால் இந்த கோயிலை பக்தாள்லாம் பிரதட்சணமாக வலம் வர முடியாது. ஏன்னா இங்கே வசதி அவ்வளோ இல்லாததுனால அங்கங்கே தடுப்பு கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கா. யாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாது. இந்த கோயிலுக்கு தனியாக மடப்பள்ளி எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் வாகனங்கள் நிற்கிறதுக்கு நல்ல விஸ்தீரணமாக இடம் இருக்குது. 50-60 வாகனத்தை கூட ஒரு சேர நிற்க வைக்கலாம். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visitTemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.